என்ன மேம் கோன் மாரி ஏதோ கையில எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. என்னது அது? இது வந்து பருப்பு தேங்காய் அப்படின்னு ஸ்மார்தா சொல்லுவா ஐயர்ல. பணியாரக்கா அப்படின்னு ஐயங்கார்ல சொல்லுவாங்க. இது வந்து தனித்தனியா இருக்கா மேம்? ஐயருக்கும் தனியா இருக்கு, ஐயங்காருக்கும் தனியா இருக்கா? இல்ல எப்படி? ஓகே. ஆக்சுவலா எந்த ஒரு விசேஷத்துக்கும் முதல்ல நம்ம எடுத்துன்னு போய் வைக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணியாரக்கா கூடு தான். அ இந்த பணியாரக்கா வந்து ஸ்மார்த்தாலுக்கு எப்படி, ஐயங்காருக்கு எப்படின்னு நான் சொல்றேன். ஸ்மார்த்தால பார்த்தேன்னா 5 ஜோடி வைப்பா கல்யாணத்துக்கு. அதாவது மனோகரம் தான் ஃபர்ஸ்ட்டு. இந்த மனோகரத்திலேயே வந்து சில பேர் உளுந்துலயும் பண்ணுவா, சில பேர் வந்து கடல பருப்புலயும் பண்ணுவா. ஒவ்வொருத்தர் ஆத்து வழக்கம் என்னவோ அதுக்கேத்த மாரி இருக்கும். பருப்பு தேங்காய் கூடு. மனோகரம், கேஷ்யூ, மைசூர் பாகு, பூந்தி, கிரவுண்ட் நட் மிட்டாய் இதுல வைக்கலாம். இந்த 6 நீங்க என்ன வேணா மாத்தி கூட வைக்கலாம். இப்ப சில பேர் வந்து நாத்தார் காடா இருக்கவ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கூடு ஒரு மாரியும், இன்னொரு கூடு ஒரு மாரியும் வைக்கிறா. இப்ப ரீசென்ட்டா நாங்க ஒரு கல்யாணம் பண்ண போறோம். ஆ வர மார்ச் மாசத்துல. அவ ஆத்துல வழக்கம் என்னன்னா, ஒரு சர்க்கரை, ஒரு வெல்லம் வைக்கணுமாம். இந்த கூட்லயே அந்த டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு அந்த மாமி சொன்னா. அதாவது எப்படின்னா, இப்ப இத வந்து நம்ம வந்து கிரவுண்ட் நட் கூடு வைக்கிறோம் அப்படின்னா, இன்னொன்னு நம்ம வைக்கிறது வந்து நம்ம சர்க்கரை கூடா இருக்கணும். அதான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சர்க்கரை மிட்டாய் வைக்கலாம். இல்லன்னா முந்திரி கூடா இருக்கலாம். அந்த மாரி மாறி, மாறி வைப்பாளாம். அது அவாத்து வழக்கமா. அதே மாரி ஸ்மார்தால 5 ஜோடி வந்து பருப்பு தேங்கா, ஆசீர்வாத கூடுன்னு ஒண்ணு சொல்லுவா. அது வந்து நார்த்தார்காரா வந்து பொட்டுக்கடலையில வைப்பா. ஸோ பொட்டுக்கடல ரொம்ப ஆக்சுவலா பொட்டுக்கடலையே கூடாது அப்படின்னு சொல்லுவா. பட் அவ மட்டும் இதுல வைப்பா. நான் இத மாரி ஏற்கனவே ஒரு தடவ சொல்லும்போது கிடையவே கிடையாது, பொட்டுக்கடலையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க உங்க ஆத்து வாத்தியார நீங்க செக் பண்ணும்போது அவரே சொல்லுவார், இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கிறத. அதே மாரி இப்ப நீங்க வந்து அடுத்து நீங்க ஐயங்கார் அப்படின்னு எடுத்துட்டேல் அப்படின்னா, ஐயங்கார்ல வந்து வடகலைக்கு ஒரு மாரி, தெங்கலைக்கு ஒரு மாரி இருக்கும். வடகலைக்காரா வந்து ஒரே ஒரு கூடு தான் வைப்பா. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு கூடு தான் இருக்கும் அவளுக்கு. முகூர்த்தத்துக்கு நம்ம அ விரதபட்சணம் எடுத்துன்னு வரும்போது மட்டும் தான், அவ வந்து பணியாரக்கா எடுத்துட்டு வருவா. மத்த வேலையில இருக்காது. ஆனா அதே தெங்கலக்காரா பார்த்தீங்கன்னா, 3 ஆ 3 ஜோடி பணியாரக்கா வைப்பா. மனோகரம் அவாளுக்கும் மஸ்ட்டு. அடுத்து வந்து வேர்க்கடல, பூந்தி அந்த மாரி 3 ஜோடி பணியாரக்கா வைப்பா. இதுவுமே ஒவ்வொரு ஆத்து வழக்கம் தான். இப்ப நான் பார்த்தீங்கன்னா, நாங்க என்ன இப்ப பழக்கத்துல இருக்கோ, என்ன வழக்கத்துல இருக்கோ, அத தான் நாங்க சொல்றோம். ஆனா உங்க ஆத்துல என்ன பண்ணியிருந்தாலும், நீங்க அந்த மாரி கூட உங்க பெரியவாள கேட்டு பண்ணலாம். ஏன்னா நெறைய கமெண்ட்ஸ்ல போடுறீங்க. இது இப்படி இல்ல, அது அப்படிதான்னு. நாங்க இத்தன கல்யாணம் பண்ணும்போது, ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாரி இருக்கு. இப்போ ஒரு அண்ணா ஆத்துல ஒரு கல்யாணம் பண்றா அப்படின்னா, அவ ஆத்துலயே அவ தங்கையோட தங்கை ஆத்துல பார்த்தீங்கன்னா வேற மாரி இருக்கு. ஏன்னா, அவ மாமியாராக வேற. அவளோட வழக்கங்கள் வேற மாரி இருக்கு. ஸோ அந்த மாரி ஒவ்வொருத்தருக்குமே இது மாறுபடும். நான் ஏதாவது சொல்ல விட்டு போயிருந்தா இந்த பணியாரக்கா பத்தி, நீங்க அத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாரி விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க எங்க பேஜ ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.